பெருசா பாத்தி வச்சு இவ்வளவு உங்களுக்கு ட்ரீட்டா கொடுத்துறேன். ஐயே வெக்கத்தை பாரு. சரி சரி, உஷாரா இருந்து இவ்வளவு பாத்துக்கோங்க. நான் பண்ண விட்டு கிளம்புறேன். சரிங்களா? நீ சொல்ல வந்த கீர்த்திக்கும் உனக்குமான காதல் கதைய இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் பூவரசி கேட்க கூடாது. கேட்கவும் நான் விட மாட்டேன். கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்ச ஏதோ நிக்கிறானே உன் ஃப்ரெண்டு கேன பையன் கேசவன், இவனையும் சேர்த்து முடிச்சிடுவேன். சரி, கதிருக்கு கால் பண்ணுவோம். எல்லா பிரச்சனையும் இவளாலதான்டா. இவளுக்கு லவ்வரா நடிக்க வச்சுதான் கீர்த்தி அவள் லவ்வ தியாகம் பண்ணிருக்கா. இப்ப இவ அம்மா என்னடான்னா என்னையும் எங்க அம்மாவையும் மிரட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. என்ன ஆனாலும் சரி இந்த போன் அட்டெண்ட் பண்ணி எல்லா உண்மையும் அவளுக்கு சொல்ல போறேன். என்ன பண்ற? இன்னைக்குதான் உங்க அம்மா நம்மள நல்லா வச்சு செஞ்சாங்க. இந்த சமயத்துல போய் நீயும் கீர்த்தி லவ் பண்றோன்னு சொல்ல போறியா? வேணாண்டா மச்சான், பேரண்ட்ஸ் சைடும் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இல்ல மச்சான், இப்பவே சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. வேணாடா மச்சான், எதுவா இருந்தாலும் தெளிவா பேசி ஒரு முடிவு எடுத்து அப்புறம் சொல்லிக்கலாம்டா. நீ ஒன்னும் அவசரப்படாத. டேய் இல்லடா, என்ன ஆனாலும் சரி இவகிட்ட இப்ப நான் சொல்லி ஆகணும். டேய் வேணாடா. இந்த மாதிரி தான் மச்சான் என் மனசு உடைஞ்சிருச்சு. என்ன பண்றது? செல்வத்துக்கு கால் பண்ணலாம். ப்ளீஸ் எடு. சரி, செல்வத்துக்கு மெசேஜ் பண்ணுவோம். மாறி தோற கீர்த்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். கீர்த்தி எங்கடா இருக்கா? மாரித்துறை அவளை எங்க கொண்டு வச்சிருக்கான்? ஐயோ அம்மா, அடிக்காதீங்கம்மா. எல்லாம் உண்மையா சொல்லிடுறோமா. கீர்த்தியை கட்டிச்சுக்க இடத்தெல்லாம் கூட்டு போய் காட்டுறோமா. வா வா. அம்மாவை மன்னிச்சு விட சொல்லிட்டு அமைதியா இரு. சொல்லு, உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா உள்ள கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்கம்மா. அங்க இருக்கவங்க எல்லாம் பணத்துக்காக பக்கத்துல இருந்து வந்திருக்காங்கம்மா. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்கம்மா. நீங்க தனியா போய் அங்க மாட்டிக்காதீங்கம்மா. உங்களால சமாளிக்க முடியாதுமா.
ட்ரம் சத்தம் மாதிரி கேக்குது. கீர்த்தி கீர்த்தி என்னடா சத்தம் தான் கேக்குது. இருந்து சத்தம் வருது ஆனா யாரையும் காணோம். நல்லா கேளுடா. இன்னும் காணல. ஏய், சத்தம் மட்டும் தான் வருது. ஆமாடா. போலீஸையும் காணோம், போலீஸ் வண்டியும் காணோம். ஏய், வாங்கடா போய் வாங்க. சரி. இந்த பக்கம் இருந்தா கேக்குது. ஏய், அங்க இருந்தா சவுண்ட் வருது. இந்த பக்கம் சவுண்ட் வருது. போ, போ, போ. போடா, சீக்கிரம் போடா. ஏய், என்னடா மொபைல்? ஏய், போனை வச்சு யாரோ ஏமாத்திட்டாங்கடா. யாரா அது? சீக்கிரம் யாரோ ஒரு பொண்ணு கட்ட ஊத்திட்டு இருக்கா. சீக்கிரம் வா போலாம். பாத்து வா வா. போடா. யாரோ நீங்களா? ஏய், என்னடா பண்றீங்க? என்னடா ஒவ்வொருத்தர் வர்றீங்க? அவனை பிடிச்சு கட்டி போடுறான். ஏய், இப்ப வாங்கடா. நல்ல வேளை போரசி, செல்வத்துக்கு மெசேஜ் அனுப்பியிருக்க. இல்லனா என்ன இருக்கும்? ஆமா மாமா. சீக்கிரம் நைட்டு தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சம்மா. செல்வம் போன்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. என்னடான்னு பார்த்தா அப்பதான் நீ அவனுக்கு கால் பண்ணியிருந்ததும் மெசேஜ் அனுப்புனதும் தெரிஞ்சது. நான் உடனே வந்துட்டேன். ஆமா, மாரிதுரை உன்னை வர சொன்னதா மெசேஜ் அனுப்பியிருந்தியே, எங்க மாரிதுரை? நம்ம பண்ண வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கா மாமா. என்ன சொல்ற பூவரசி? உனக்கும் அவனுக்கும் கல்யாணமா? ஓ அப்படியா? அவனுக்கு நாம போய் கெட்டி மேல கொட்டுவோம். வாங்க. சிவனே உட்கொள்வேன், சிவனே உட்கொள்வேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பினை ஓடும் வகிற்றினை அன்றே மகந்தனை ஞான பகுத்தினை முத்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே பாடும் ஏய், எங்கடா இருக்க? ஏன் இன்னும் பூவரசி வரல? சீக்கிரம் வாடா. Yes. வா பூவரசி, வா. இன்னைக்கு தான் இந்த உலகமே
ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை பாக்குது. வருபவனே சூப்பர் பூவரசி. இங்க நீ வந்ததும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதும் உன் ஃப்ரெண்டு கீர்த்தியை காப்பாத்துறதுக்கு தானே. ஆனா இது என்னால நம்பவே முடியல தெரியுமா? சரி வா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். யோ கேமராமேன், நல்ல லைட் பளிச்சுன்னு போட்டு கிளியர் அடியா. இதுதான் எங்க கல்யாணத்துக்கு எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம். சரிண்ணே. ஐயா மந்திரத்தை நல்லா சொல்லுங்க. தாலியை கொடுங்க. செஞ்சு விடுறேன், எடுத்து தரேன். வா பூவரசி. உட்காரு பூவரசி. அட உட்காரு. அட என்ன பூவரசி நீ, வா வா. என்னையே அடிச்சிட்டியா? உன் ஃப்ரெண்டு கீர்த்தி ஏன் கஸ்டடியில் இருக்காங்கிறத மறந்துட்டியா? நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அவ என்ன ஆவான்னு உனக்கு தெரியுமா? என் மேலேயே கை வைக்கிறீங்களா உங்களை? சித்தப்பா, பூவரசிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்பட்ட? வா, ரத்னவள்ளி அக்காவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. வேணாம் சித்தப்பா வேணாம், என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க. அத்தட்டெல்லாம் என்ன கூட்டு போவாதீங்க ப்ளீஸ் சித்தப்பா. இனிமே இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் தப்பு பண்றவன் தான்டா திருந்துவான். ஒரு பொண்ணை கடத்தி வச்சு அவளுக்காக இன்னொரு பொண்ணை மிரட்டி வர வச்சிருக்க. விட்டிருந்தா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிருப்ப. உன்னை இப்படியே விட்டா நீ திருந்தவும் மாட்ட, தப்புன்னு நினைச்சு வருந்தவும் மாட்ட. சித்தப்பா சித்தப்பா விட்டுருங்க சித்தப்பா. அக்கா, இப்ப இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அக்கா. டேய், எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு உனக்கு இந்த வேலை? நம்ம வீட்டு பொண்ணாவா? நம்ம வீட்டு பொண்ணை போய் கடத்தி கல்யாணம் பண்ண அளவுக்கு கடத்தி கல்யாணம் பண்ணுவியாடா? அந்த பொண்ணு வேணும்னு இந்த பொண்ணு கடத்தி இருக்க நீ. அசிங்கமா இல்ல உனக்கு? சீ, உன் புத்தி ஏன் இப்படி போகுது? ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? சொல்லுடா. உன்னெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் புடிச்சு கொடுக்கணும். டேய் டேய், இப்படி ஒரு கல்யாணம் தேவையா உனக்கு? இப்படி ஒரு கல்யாணம் தேவையா உனக்கு? சொல்றா. போ, போய் ஜெயில கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போ. அத்தை, இவன் ஜெயிலுக்கு போனதா அத்தை திருந்துவான். முதல்ல நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, வந்து கூட்டிட்டு போட்டோம். மகேஸ்வரி போதும். இல்ல அத்தை, இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் இவன் செஞ்ச இந்த கேவலமான செயலுக்கு இவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். பாவம், அந்த பொண்ணுங்க 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவனை என்ன செய்யட்டும்னு இவங்க 2 பேருமே முடிவு பண்ணட்டும். இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் சரி, இல்ல எங்கேயே கண்ணு துட்டமா வெட்டி போட்டாலும் சரி, நான் கண்டுக்க போறது கிடையாது. 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை இவன் நாசம் பண்ண பாத்திருக்கான்ல, இனிமே உங்க இஷ்டம், நீங்க முடிவு பண்றதுதான். அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. சீ, பேசாத. இவனும் இவன் ஆளுங்களும் என்னை விட கீர்த்தி அதை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கானுங்க. அதனால அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கீர்த்தி தான் முடிவு பண்ணணும். அவர்தான் மன்னிப்பு கேட்டார்ல, அவங்க அக்காவே அவரை தண்டிச்சிட்டாங்க. போலீஸ் எல்லாம் கூப்பிட தேவையில்ல, இதுவே போதும்னு நினைக்கிறேன்.
எல்லாத்துக்கும் மேல இது நம்ம குடும்ப பிரச்சனை. டேய் பாரா, உன்னால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறாங்க பாத்தியா? இவங்க வாழ்க்கையில போய் விளையாட பாத்தியாடா? ச்சே, டேய் போய் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. போடா. டேய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடா. அவங்க மன்னிக்கிற வரைக்கும் அவங்க காலடியிலே இருக்கணும். விடு, கால விடு. போதும், மன்னிச்சிட்டோம். மாமா போதும், விடுங்க. ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கான்? இவன் இங்க நடக்கிறதுக்கு பதிலாக கீர்த்தியை கூட்டிட்டு பைபாஸ் நடந்தா கூட இந்நேரத்துக்கு சென்னைக்கே போயிருக்கலாம். என்னடா தனியா பெணாத்திட்டு இருக்க? நீ என்னடா இங்க பாத யாத்திரை போயிட்டு இருக்க? இல்லடா, நேத்து நைட்டு மாறிது வரைக்கும் பூவரசிக்கு கல்யாணம் நடந்திருக்கணும்டா. அப்பதான் இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடமா இருந்திருக்கும். எப்படியும் உனக்கும் பூவரசிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அது உனக்கு ஒரு நல்ல பாடமா இருக்க போகுது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. என்ன சொன்ன? அது இல்ல மச்சான், அவங்களுக்கு கல்யாணம் நடக்கல, ஆனா உன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. போற வேகத்தை பார்த்தா இனி எப்படியும் நாளே நாள்ல நீ பூவரசியை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற ப்ரொமோஷனை வாங்க போற. இதுல நாம ஒன்னும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இதுல உனக்கு வேற எந்த வழியும் இல்ல. ஏன் வேற வழி இல்ல? எனக்கு இன்னொரு வழி இருக்குடா. எங்கடா இருக்கு? இப்போ வரைக்கும் உனக்கு பூவரசி ரூட் மட்டும்தான் ஒன்வே மாதிரி ஓப்பனா இருக்கு. உன் லவ் ரூட்டை தான் கீர்த்தி தீ வச்சு கொளுத்திட்டாலே. பூவரசியோட அம்மாவும் ஏன் உன் அம்மாவும் சேர்ந்துதான் உனக்கு வேற வழியே இல்லாம பண்ணிட்டாங்க. இங்க எல்லாருமே ஃப்ராடுங்க தான் மச்சான். செம்மையா நடிக்கிறாங்க. நான் மட்டும்தான் இவங்க எல்லாருக்கும் உண்மையா இருக்கேன். இப்பதான் அது இந்த மரமண்டைக்கே புரியுது. இன்னைக்கு பாத்தியா, மாரிதுரை பூவரசிய கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்ததுக்கு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க பார்த்தாங்கல்ல. ஆனா அவங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என் அப்பா ஜெயில இருக்கிறத வச்சு பிளாக்மெயில் பண்ணி எனக்கும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க தானே பண்றாங்க. அதுக்கே அவங்க எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். என் லவ் தானே என் ப்ராப்ளமே. கீர்த்தி அவ ஃப்ரெண்டுக்காக அவளோட லவ்வைய தியாகம் பண்ணிருக்கா. நான் நம்புற ஒவ்வொருத்தங்களும் என்ன மோசம் பண்ணிட்டே இருக்காங்கடா. அவ்வளவு சீக்கிரத்துல என் லவ் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் மச்சான். எல்லாரும் சேர்ந்து எனக்கு பூவரசியை கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. யாரு முடிவு பண்ண என்ன மச்சான்? தாலியை நான் தானே கட்டணும். அவங்க என்ன வச்சுதான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நானும் அவங்க கூட விளையாட போறேன். அவங்க என்ன சொன்னாலும் அதையே கேட்பேன். எப்படி இருக்க சொன்னாலும் அப்படியே நான் இருப்பேன். ஆனா எப்படி இருந்தாலும் கல்யாணத்து அன்னைக்கு பூவரசி கூட தானே கீர்த்தி நின்னுட்டு இருப்பா. அங்க கல்யாணத்துக்கு வர சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, ஏன் அக்னி குண்டத்துக்கு முன்னாடியே பூவரசிக்கு பதிலா நான் கீர்த்தி கழுத்துல தாலி கட்டி இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுவேன். என்னது? கல்யாண மேடையில பூவரசிக்கு பதிலா கீர்த்திக்கு தாலி கட்ட போறியா? டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, அது வரைக்கும் நான் எல்லார் முன்னாடியும் பூவரசியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் பூவரசி. என்ன திடீர்னு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா? இல்ல, நேத்து நைட்டு நீ உன் உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்திருக்க. நீ மட்டும் இல்லனா நான் என்ன ஆயிருப்பேன் சொல்லு. ஹே, நேத்து நீ இருந்த இடத்துல நான் இருந்திருந்தா நீ என்ன காப்பாத்தாம இருந்திருப்பியா? நீ என் ஃப்ரெண்டுடி. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
தேவைப்பட்டா என் கீர்த்திக்காக என்னோட வாழ்க்கை கூட நான் தியாகம் பண்ணுவேன். மடையா மடையா, என்கிட்ட கேட்காம எதுக்கு நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? டேய், நான் தான் உனக்கு கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னேனா இல்லையா? நானே இந்த விஷயத்துல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்ப பாரு, எல்லாமே சொதப்பலாயி அசிங்கமாயிடுச்சு. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சீ, வர ஆத்திரத்துக்கு அப்படியே தம்பின்னு கூட பார்க்காம கழுத்தை நெரிச்சு கொண்டு போல இருக்கு. டேய், ஒரு ஆம்பளை மூர்க்கத்தனமா இருக்கலாம், ஆனா இப்படி முட்டாள்தனமா இருக்க கூடாது. என்னடா பாக்குற? தடி மாடு. டேய், இங்க பாரு, அந்த ரத்தினவலியை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணி கெடுத்துட்ட, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். போடா இங்க இருந்து. என் கண்ணு முன்னாலே நிக்காத, கொலை வெறியில இருக்க. போடா இங்க இருந்து. என்ன மகேஸ்வரி, கோவமா இருக்கியா? மாரிதுரை இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நான் பூவரசிய மாரிதுரைக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு உங்க 2 பேர்கிட்டயும் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கேன்ல. பூவரசி வாழ்ந்தா அது மாரிதுரையோட தான். அதுக்குள்ள அவன் ஏன் இப்படி அவசரப்படணும்? போதும் அத்தை, போதும். மாரிதுரை அப்படி பண்ணதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஒரு பக்கம் பூவரசிய மாரிதுரைக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்றீங்க. ஏன் இப்ப கூட நீங்க சொன்னீங்களே. இன்னொரு பக்கம் அந்த பையனோட அம்மாவை வர வச்சு அவனுக்கும் பூவரசிக்கும் நிச்சயம் வரைக்கும் போயிட்டீங்க. அடுத்து கல்யாணத்துக்கு வேற பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் அந்த சக்திவேல் மூஞ்ச பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு பிடிக்காது. ஆனா இப்போ அவரை குடும்பத்தோட வீட்டுக்கே வர வச்சு பாசத்தை கொட்டுறீங்க. உங்க குடும்பம் ரெண்டும் ஒண்ணாயிடுச்சு. ஆனா எங்க அப்பா தான் இந்த குடும்பத்துக்கே மூத்தவரு. நாங்க ஏதோ அனாதைங்க மாதிரி ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கோம். உங்க தம்பி சக்திவேலு என் தம்பி அந்த பொண்ணு கீர்த்தி கால்ல விழ வச்சிட்டாரு. கஷ்டமா இருக்கு. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் மகேஸ்வரி. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், பூவரசி மாரிதுரையோட பொண்டாட்டியாதான் அவ வாழ்க்கைய வாழ்வா. நான் ஏன் பூவரசிக்கும் அந்த சிட்டி பையனுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்றேன்னு உனக்கு தெரியுமா? அதே மாதிரி நான் ஏன் அந்த சக்திவேல் குடும்பத்தையும் வீட்டுக்குள்ள சேர்த்தேன்னு தெரியுமா? காரணம் இல்லாம ஆட்டத்துல காய நகர்த்த மாட்டா இந்த ரத்தினவள்ளி. இது எல்லாமே எதுக்காக நடக்குதுன்னா